வாசிங்க. சை ம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள். கண்களை மூடி நாம் செபிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து தருமையாக நாம் செபிக்கிறோம். எங்கள் ஜனங்களுடைய இருதயத்தை நீர் திறந்தருளுவீராக. பேசுகிறது விலங்குகளை கற்று உதவி செய்யுங்க. தகுதியான வார்த்தைகளை பேச உதவி செய்யுங்க. அன்றவர் பேசுகிற சத்தியத்துக்கு அணியை உட்படுத்தி நான் செபிக்கிறேன். கிருபைக்குள் மறைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய என்ற செய்தியின் தலைப்பு நாட்டப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் என்பது கர்த்தருக்குள்ளும் நாட்டப்பட்டவர்கள், தேவனுக்குள் நாட்டப்பட்டவர்கள், தேவனுக்குள் உறுதியாக இருக்கிறவர்கள் தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள். அது ஆலயத்துக்கு முன்புறம் இருக்கிற வெளிப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வெளியே இருக்கிற பிரகாரம். ஆலயத்துக்கு வெளியேவும் அவர்கள் செழித்திருப்பார்கள். ஆலயத்துக்கு உள்ள மாத்திரமல்ல, வெளியும் அவர்கள் செழித்திருப்பார்கள். தேவனுக்குள் நாட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் அவர்கள் எல்லா இடங்களிலும் அவர்கள் செழித்திருப்பார்கள். அவர்கள் செழித்திருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டோடைய விருப்பமாய் இருக்கிறது. அவர்கள் எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் படைக்கும்போது பூமியில் சகலவித விருட்சங்களையும் செடிகளையும் மரங்களையும் அவர் படைத்தார். எல்லா மரங்களையும், பூமி முழுவதும் பல விதமான விருட்சங்கள், ஆண்டவர் பல விதமான செடி கொடிகளை மரங்களை அவர் படைத்திருக்கிறார். அந்த செடிகள் மரங்கள்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த மண் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதமான செடிகளும் மரங்களும் தான் அது முளைத்திருக்கும், அது வளர்ந்துருக்கும். ஒரு இடத்துல இருக்கிற செடிகளும் மரங்களும் இன்னொரு இடத்துல இருக்காது. பூமி ஒன்று தான், படைத்தவர் தேவன்தான். எல்லாத்துக்கும் தண்ணீர், எல்லாத்துக்கும் நிலத்தில் தான் இருக்கிறது. எல்லாமே எல்லாத்துக்கும் சூரிய ஒளி கிடைக்கிறது. எல்லாமே காமனாய் அது கிடைத்தாலும் ஒரு நிலத்தில் வளர்கிறது, இன்னொரு நிலத்தில் வளர முடியாது. அப்படி தான் ஆண்டவர் உருவாக்கியிருக்கார். பாலைவனத்தில் வளர்கிறது நல்ல நிலத்தில் வளராது. சதுப்பு நில காடுகளில் இருக்கிறது வேற நிலத்தில் வளர முடியாது. ரொம்ப அதிகமான நீர்ப்பாய்ச்சலான இடங்கள்ல இருக்கிறது சாதாரண நிலங்களில் வளராது. சாதாரண நிலங்கள் வளர்கிறது நீர்ப்பாய்ச்சலான இடங்களில் போய் நட்டுமானால் அது வளர முடியாது, அது அழுகி போகும். இப்படி விதவிதமான செடிகள் மரங்கள் பூமி முழுவதும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆனால் எல்லாமே அது ஒவ்வொன்றும் அது ஒரு புரோஜனத்துக்காய் அது வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லாமே வேறு வேறு விதமாய் அது உதவியாக இருக்கிறது. எந்த செடியும் மரஞ்செடிகளும் கொடிகளும் அது நமக்கு புரோஜனம் இல்லை என்று நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா பாலைவனத்துக்கென்று சில மரங்கள் செடிகள் வளர்ந்துருக்கும். நம்ம ஊரில் பார்க்கும்போது பாலைவனத்தில் கல்வி செடிகள்லாம் இருக்கும். அதிகமான நீர் இல்லாத, தண்ணீர் இல்லாத வறட்சியான பகுதிகளில் கல்வி செடிகள்லாம் வளர்ந்துருக்கும். நமக்கு ஒருவேளை கல்வி செடி பயன்படாமல் இருக்கலாம். அது எதுக்கு இந்த முள்ளு செடி, அது நமக்கு எந்த விதமான பயனும் இல்லையே என்று நம்ம நினைக்கலாம். ஒருவேளை நமக்கு பயன்படாமல் இருக்கலாம். ஆனால் அதுலேயும் மிருக ஜீவன்கள் அதை ஒண்டி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அநேக மிருக ஜீவன்கள், பறவைகள், அநேக ஊர்வனங்கள்லாம் அதை சுற்றி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது, வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் முன்னாடி காலங்களெல்லாம் காடு வழியாக ஒற்ற பாதை வழியாக நடந்து போகும்போது அநேக குரண்டி செடிகள்லாம் முளைத்திருக்கும், பார்த்துருக்குறோம். அது நடக்கும்போது காலெல்லாம் குத்தும், சைடில் கூடி சைடில் அந்த முள் குத்தும். அப்போ நான் நினச்சி இந்த செடியெல்லாம் எதுக்கு இருக்கிறது, இதெல்லாம் காலில் இப்படி குத்துது, இந்த முள் செடியெல்லாம் எதுக்கு இருக்கிறது, இதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு சொல்லி நான் சின்ன பிள்ளைகள் நினைத்தது உண்டு. ஆனால் அந்த குரண்டி செடிகளுக்குள்ளும் குருவிகள் கூடு கட்டுறது உண்டு. சிறிய வகை உயிரினங்கள் அதில் தங்கியிருக்கும். சின்ன தரையோடு ஒட்டி தான் இருக்கும், அதில் தங்கியிருக்கும். அதில் சில ஜீவன்கள் அதை உண்டி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். வறட்சியான இடங்களில் இருக்கிறதும் அது மண்ணரிப்பை தடுக்கிறதாய் அது காணப்படுகிறதாய், மண்ணரிப்பை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்காக அது இருந்தது. இப்போ அது அதிகமாய் காணப்படவில்லை, ரொம்ப அழிந்து கொண்டு இருக்கிறது. இப்படியாய் ஒவ்வொரு நிலத்துக்கு ஏற்ற விதமான செடிகளும் மரங்களும் பூமி முழுவதும் நிறைந்திருக்கிறது. ஒரு தேசத்தில் இருக்கிறது நம்ம தேசத்தில் இருக்காது. நம்ம தேசத்தில் இருக்கிற செடி மரங்கள் அந்நிய தேசத்தில் அமெரிக்காவில் இருக்காது. இப்படியான
அந்த ஆண்டவர் வித்தியாசத்தோடு தான் அந்தந்த நிலத்துக்கு ஏற்ற விதமாய், அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாய், அந்தந்த குளிர் சூழ்நிலை, மழை பெய்கிற அதிகமாய் மழை பெய்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரியான விருட்சங்களும் மரங்களும் செடிகளும் வளர்ந்துருக்கிறது. அதுபோல தான் ஒரு சபைக்குள் அநேக விதமான ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வந்து சபையில் நாட்டியிருக்கிறார். நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் அவயங்களாக இருக்கிறோம். நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள், ஞானங்கள், கேரக்டர்கள் எல்லாம் இருக்கலாம். வசதிகள் நமக்கு ஒருவேளை வித்தியாசங்கள் இருக்கலாம். ஒருவர் நல்ல வசதியாக இருக்கலாம், வசதி குறைவாக இருக்கலாம். ஆனால் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் பயன்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏன்னா நம்மை நாட்டியிருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. நம்மை அவருடைய சரீரத்தின் அவயங்களாய் வைத்திருக்கிற சரீரத்தில் அவயங்களில் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. எல்லாம் ஒரே அவயங்கள் அல்ல. நமக்கு அது வேத வசனங்கள் சொல்லுகிறது. ரோமர் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இல்லை. ரோமர் 12:4 வாசிக்கலாம். சரீரம் முழுவதும் நமக்கு பலவிதமான அவயங்கள் இருக்கிறது. எல்லா அவயங்களுக்கும் ஒரே வேலை கால் செய்கிற வேலையை கை செய்ய முடியாது, கை செய்கிற வேலையை கால் செய்ய முடியாது, கண்கள் செய்கிற வேலையை மற்ற உறுப்புகள் செய்ய முடியாது. பலவிதமான அவயங்கள் நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வேலையை தான் செய்ய முடியும். அதற்கென்று எதற்காக அது படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அவயங்கள் அந்த வேலையை தான் செய்ய முடியும், வேறு வேலையை செய்ய முடியாது. அப்போ நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை நாட்டி வைத்திருக்கிறார், அவயங்களாக இருக்கிறோம். நாம் யான் அவரை போல இல்லை, நாம் யான் இவரை போல இல்லை என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது, நம்ம கேள்வியும் கேட்க முடியாது. ஏன் அவர் ஆண்டவரை அவரை போல தான் நானும் ஆண்டவரை தேடுகிறேன், இல்லைன்னா இவரை போல தான் தேடுகிறேன். அவர் ஏன் அவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கிறார், அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார், நான் ஆசீர்வாதத்தில் குறைவாக இருக்கிறேனே, இல்லைன்னா நான் யாருக்கும் பிரயோஜனமாக இல்லாமல் இருக்கிறேனே, நான் இப்படியாக குறைவுபட்டு காணப்படுகிறேன் என்று சொல்லி நமக்கு சில நேரங்களில் நமக்கு எண்ணம் உண்டாகலாம். ஆனால் தேவன் நம்மை எதற்காய் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரோ, எதற்காய் படைத்திருக்கிறாரோ, எதற்காய் அவருக்குள் அவயங்களாய் நம்மளை மாற்றியிருக்கிறாரோ அந்த வேலையை செய்யும்படி தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார் ஒழிய இன்னொருவருடைய வேலையை ஒருவரை போல மாறுவதற்கும் இன்னொருவர் செய்கிற வேலையை செய்வதற்காக நம்மளை ஆண்டவர் வைக்கவில்லை. அதை நாம் சரியாய் நம்ம புரிந்து கொள்வோமானால் இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் நமக்கு வராது. ஆலயத்தில் நம்ம நாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே கர்த்தருக்கு நம்ம புரோஜனமானவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நம்ம மற்ற மனுஷருக்கு நம்ம புரோஜனம் இல்லாதது போல ஒருவேளை தெரியலாம். ஏன்னா ஒருவருக்கு புரோஜனமாக இருக்கிறது இன்னொருவருக்கு புரோஜனமாக இருக்காது. அதான் சொன்னேன், நிறைய செடிகளிலே ஒன்றுக்கு புரோஜனமாக இருக்கும், இன்னொன்றுக்கு புரோஜனமாக இருக்காது. ஒரு 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 பகுதியில் உள்ள மரம் செடிகள் இன்னொரு மிருக ஜீவனுக்கு புரோஜனமாக இருக்காது. எதற்கு அது புரோஜனமாக இருக்க வேண்டுமோ அதற்கு புரோஜனமாக இருக்கும். தேவன் நம்மை யாரையுமே அவர் சும்மா நம்மளை படைக்கலை, சும்மா அவர் நம்மளை ரட்சித்து கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் அவர் நம்மளை நாட்டி வைக்கவில்லை. அவர் நம்மளை இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து நம்மளை நாட்டி இருக்கிறார் என்றால் நாம் அவருக்கு செழித்து வாழ வேண்டும் பிரகாரத்தில் இருக்கிறோம். நாம் தேவனுக்கு புரோஜனமாக இருக்க வேண்டும் என்று, சமுதாயத்துக்கு புரோஜனமாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். அவருடைய பார்வை வித்தியாசமானது. நம்முடைய பார்வையில் நம்ம ஒரு மனுஷனை ஒருவேளை புரோஜனம் இல்லாத போல நமக்கு தெரியலாம். நான் யாருக்கும் புரோஜனம் இல்லை என்று நம்மை நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். இல்லைன்னா மற்றவர்கள் நினைக்கலாம், இவரெல்லாம் வருகிறார்களே, இவர்கள் யாருக்கும் புரோஜனம் இல்லாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி மற்றவர்கள் குறித்து நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒருவேளை அந்த மனிதன் நமக்கு புரோஜனமாக இல்லாவிட்டாலும் இன்னொருக்கு புரோஜனமாக இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் யாரையும் விருதாவாக கொண்டு வந்து வைக்கவில்லை. அவர் எல்லாரையும் திட்டம் பண்ணி அவர் ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் சபையை போஷித்து காப்பாற்றுகிறவர் தேவன். சபை அவருடைய சரீரமாக இருக்கிறது. நான் அவருடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்கள், இப்போ சரீரத்தில் இருக்கிற அவயத்தில் ஒன்றாகிலும் இது எனக்கு புரோஜனம் இல்லை என்று சொல்ல முடியாது. நம்ம அவயங்களில், சரீரத்தில் இருக்கிற அவயத்தில் எதுவுமே ஒரு சுண்டு வரல கூட இது எனக்கு புரோஜனம் இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது.
ஏன்னா நமக்கு எல்லா சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது போல தேவனே சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அவர் சபையை தன்னுடைய சரீரத்தை போஷித்து காப்பாற்றுகிற சபை தேவன் போஷித்து காப்பாற்றுகிற தேவன். நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ சபையில் நாட்டப்பட்டவர்கள் இன்னும் அவர்கள் பிரகாரங்களில் செழித்து வாழவில்லை என்றால் தேவன் சபைக்கு சொல்கிறார், நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன், நானே ஜீவ தண்ணீராக இருக்கிறேன். சபைக்கு அவர் அப்பமாக இருந்து நமக்கு போஷிக்கிறார். சபைக்கு ஜீவ தண்ணீராக இருந்து நமக்கு எல்லாவித தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் நாம் இன்னும் வரைக்கும் நாம் செழித்து வளரவில்லை, வாழவில்லை என்றால் நாம் தேவனுக்குள் வேரூன்றப்படாமல், நாம் சபைக்குள் நாட்டப்பட்ட இடத்துல நம்ம வேரூன்றப்படாமல் இன்னும் இருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். ஏன்னா சபை மாத்திரமல்ல, தேவன் நம்ம எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த நம்ம வேரூன்றி நம்ம இருக்கும்போது, நாம் அந்த இடத்துல இருக்கும்போது, நாம் அங்கே இருக்கிற எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கும் போது நாம் நிச்சயமாய் வளர வேண்டும். ஒருவேளை நம்ம வளரவில்லை என்றால் நாம் இன்னும் அந்த இடத்துல சரியாக வேறு ஊன்றவில்லை, தேவனுக்குள் நாம் இன்னும் நிலை பெறவில்லை, இந்த சபைக்குள் நாம் இன்னும் நிலை பெறவில்லை என்றுதான் நம்ம அர்த்தம். அதனால்தான் நாம் இன்னும் செழிக்க முடியாமல் இருக்கிறோம். எல்லாமே ஆண்டவர் செய்கிறார். அவர் தேவன் நமக்கு தேவையானதை எல்லாத்தையும் தருகிறார். நமக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார், நமக்கு அப்பத்தை தருகிறார், நம்மளை போஷிக்கிறார், நம்மளை காப்பாற்றுகிறார், நம்மளை பாதுகாக்கிறார். ஒரு திராட்சை தோட்டக்காரன் திராட்சை செடியை பராமரிக்கிறது போல தேவன் நம்மை பராமரித்தாலும் இன்னும் நமக்கு செழிக்க முடியாமல் இருக்கிற காரணம், செழித்து வளர முடியாமல் இருக்கிற காரணம், நாம் தேவனுக்குள் இன்னும் வேரூன்றாமல், நாம் இன்னும் நிலைவிடப்படாமல் இருக்கிறதுனால தான் நாம் இன்னும் செழிக்க முடியாமல் நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோம். அது ஆண்டோடைய குற்றம் அல்ல, அது நம்முடைய குறையாக இருக்கிறது. பாருங்க, போவாசுடைய வயல் ஒரு சபைக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. எப்போவுமே போவாசுடைய வயல். அப்போ இந்த ரூத் போவாசுடைய வயலுக்கு சென்ற உடனே அங்கே அவளுக்கு பாருங்க, போவாஸ் சொல்லுகிறா, அவருடைய ரூத் 2:9 வாசிக்கும் போது அங்கே அவளுக்கு அப்பம் கொடுக்கப்படுகிறது, ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. ரூத் 2:9 வாசிக்கலாம். தாகம் அங்கே உனக்கு ஒருவரும் தொடாதபடிக்கு வேலைக்காரை கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரன் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றார். ஆக 14 வாசிக்கும் போது போவா சாப்பாட்டு வேலையில் அவளை பார்த்து, நீ இங்கே இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை துவைத்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பவர்கள் உட்கார்ந்து அவர்களுக்கு வறுத்த கோதுமை கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதத்தை வைத்து கொண்டாள் என்று சொல்லப்படுகிறது. போவாசுடைய வயல் ஒரு சபைக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. அவள் அந்த சபைக்கு வயல்வெளிக்கு வந்து அவள் அதில் கரைக்கக்கூடியதை அவள் பெற்று திருப்தி அடைந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது, தண்ணீர் கொடுக்கப்பட்டது, அது மாத்திரமல்ல பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவள் கைம்பெண், ஒருவரும் தொடாதபடிக்கு நான் என் வேலைக்கார கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போவாசுடைய வயல் அவர் தற்செயலாய் அந்த ஒரு வசனம் சொல்கிறது, அந்த வயல் தற்செயலாய் நேரிட்ட வயல் போவாசுடையதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இவர் தற்செயலாய் போய் சேர்ந்த அந்த வயல் போவாசுடையதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அது தற்செயலாய் நடந்த சம்பவம் கிடையாது. தேவனே அவளை வழிநடத்தினார். ரூத்தை வழிநடத்தி போவாசுடைய வயலுக்கு போகும்படி செய்தார். நாம் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்றால் அது ஏதோ தற்செயலாய் ஒரு விபத்தாய் நடந்த காரியம் அல்ல. தேவன் நம்ம ரட்சித்திருக்கார் என்றால் ஒரு அனாதி தீர்மானத்தின்படி நம்மளை தேடி வந்து, நம்மளை பாவத்தில் இருக்கும் போதே நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சித்து நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் எங்கே நாட்டப்பட வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த இடத்துல கொண்டு வந்து அவர் நாட்டியிருக்கிறார். இந்த சபையில் நீங்கள் நாட்டப்பட வேண்டும் என்று தேவன் அனாதி தீர்மானத்தின்படி அவர் தீர்மானித்திருந்தபடினால்தான் இந்த சபையில் கொண்டு வந்து அவர் உங்களை நாட்டியிருக்கிறார் என்று நம்ம பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே அவர் சபைக்கு எல்லாமே தேவன் கொடுத்து தேவையானதை அங்கே யாரெல்லாம் நாட்டியிருக்கிறாரோ அவங்க எல்லா விதமான தேவைகளையும் கொடுத்து அவர்களை ஆண்டவர் போஷித்து காப்பாற்றி வருகிறார். நாம் பிரகாரங்களில் வளர்ந்திருக்க வேண்டும், செழித்திருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் முதலாவது காரியம்
அவர்கள் செழித்திருப்பார்கள். அவர் செழித்திருக்க வேண்டும் என்ற ஆண்டவர். எரேமியா 17வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்கள் வாய்க்கால் ஓரமாய் தங்கள் வேர்களை விடணும். ஏன்னா ஆண்டவரே சபைக்கு ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர்கள் உஷ்ண காலத்திலும் மலை தாழ்ச்சியான காலத்திலும் அவர்கள் செழித்து இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒருவேளை சபையில் நம்ம நாட்டப்பட்டவர்கள் தேவனுக்குள் இருக்கிறவர்கள் நமக்குள் ஒருவேளை ஒரு வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் நமக்கு உண்டாகலாம். எப்பொழுதும் ஒரே மாதிரி நமக்கு போய்கொண்டிருக்காது. எப்பொழுதும் நம்ம செழித்திருப்போம், எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருப்போம், எப்பொழுதும் எந்த பிரச்சனையும் வராது, எந்த போராட்டம் நமக்கு வராது என்று சொல்லி நம்ம ஒரு காலமும் நம்ம நினைத்து கொண்டிருக்க முடியாது. சபையில் நம்ம நாட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவனுக்குள் நம்ம நாட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் போராட்டங்கள் பிரச்சனைகள் வருவது உண்டு, வரலாம். ஆனாலும் நாம் உஷ்ண காலத்திலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் செழித்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு நீர் பாய்ச்சுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு எந்த குறையும் இல்லாமல் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்க தேவன் விரும்புகிறார். அப்போ நமக்கு தடுமாறுகிறோம் என்றால், ஒருவேளை உஷ்ண காலம் வரும்போது நாம் இந்த இடத்துல தடுமாற்றம் நமக்கு வருகிறது, நம்மளால் நிற்க முடியவில்லை, போராட்ட காலங்களில் நம்மளால் நிற்க முடியவில்லை என்றால் நாம் ஒருவேளை இன்னும் வரைக்கும் சரியாய் வேரூன்றாமல் நாம் இன்னும் நீர்ப்பாய்ச்சலான இந்த வாய்க்கால் ஓரமாய் நம்மளுடைய வேர்களை விடாமல் நாம் இன்னும் தேவனை அறிகிற அறிவை சரியாய் நாம் புரிந்து கொள்ளாமல் கர்த்தரை தேடுகிறதில் நம்ம இன்னும் சரியாய் புரிந்து கொள்ளாமல் குறைபட்டு காணப்படுகிறதுனால் நம்மளால் நிற்க முடியவில்லை. நாம் அதனால்தான் தடுமாறி உஷ்ண காலத்திலும் பஞ்ச காலத்திலும் மலை தாட்சியான காலத்திலும் தடுமாறுவதற்கு காரணம் நாம் இன்னும் தேவனுக்குள் நிலைவிடாமல் நம்ம இருக்கிறோம். நாம் நாட்டப்பட்டவர், தேவனால் நாட்டப்பட்டவர்கள், நாம் தேவனுக்குள் நாட்டப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்ம எந்த சூழலிலும் நாம் செழித்து இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எந்த இடத்துல நாட்டப்பட்டாலும் அந்த இடத்துல நம்ம செழிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, ஒரு காரியம் கூட பார்க்கலாம். யோபு 42வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 42:17 வசனம். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில பரிசுத்தவான்களை குறித்து இந்த வேதம் அப்படி சொல்லுகிறது. அவர்கள் முதிர் வயதுள்ளவனாய் இருந்தான், அவர்கள் பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் எப்படி சொல்லப்படுறது. யோபு நெடுநாள் அவன் பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபு ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனுடைய காரியங்களை எல்லாவற்றையும் வேலையெடுத்து அவரை பாதுகாத்து அவரை வைத்திருந்தார். எல்லாம் சரிதான். அவர் நல்ல செழிப்பான வாழ்க்கை, நல்ல அவருக்கு ஆடு மாடுகள் ஒட்டகங்கள், அவருக்கு வேலைக்காரர்கள், அவருக்கு குமாரர்கள் எல்லாரும் இருந்தாங்க. நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் எந்த இடத்துல தேவனுக்குள் உறுதியாய் வேரூன்றி அவர் நின்றார் என்றால், அவருக்கு போராட்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அவருக்கு இருக்க சம்பத்துகள் ஆஸ்திகள் எல்லாமே அழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதுதான் அவர் தேவனுக்குள் எவ்வளோ வேரூன்றி இருக்கிறார், அவர் தேவனுக்குள் எவ்வளோ நாட்டப்பட்டிருக்கிறார் என்பதை அது நமக்கு விளங்க பண்ணுகிறது. போராட்டமான ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் அவர் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் அவர் எல்லாவற்றையும் இழக்கிற நேரத்தில், எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் இழக்கிற தன்னுடைய குமாரத்திகளையும் இழக்குகிற நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்கிறார். நன்மையை பெற்ற நாம், அதில் ஒரு வசனம் கூட வரும், 10வது வசனத்தை, 2வது அதிகாரம் 10வது வசனத்தை, தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ, இவர்கள் எல்லாற்றிலும் தேவன் தன்னுடைய உதடுகள் நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல தான்
யோபு தேவனுக்குள் எவ்வளவு வேரூன்றி நிலை நின்றார் என்று புரிந்து கொள்ள முடியும். எல்லாம் வருகிறது சரி, ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால நாம் தேவனுக்குள் நாம் நிலைவாக இருக்கிறோம், நாம் நிலைவரப்பட்டு இருக்கிறோம், வேரூன்றி இருக்கிறோம், நாட்டப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல. இந்த மாதிரியான உஷ்ண காலத்திலும் மலை தாழ்ச்சியான காலத்திலும் போராட்ட காலத்திலும் எப்படி நிற்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அதில் நிற்கிறவங்க தான் தேவனுக்குள் வேரூன்றி நிற்கிறார்கள். அவர்கள் தான் சபையில நாட்டப்பட்டவர்கள், தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், தேவனுக்குள் நாட்டப்பட்டவர்கள். அவர்கள் தான் எப்பொழுதுமே செழித்திருக்க முடியும். இல்லைன்னா உஷ்ண காலத்தில் பட்டு போகிற ஒரு செடியை போல நம்ம இருப்போம். உஷ்ணகாலம் வந்தாலும் நம்ம பட்டு போகாத செடியை போல, மரத்தை போல நம்ம இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உஷ்ண காலத்தில் வரும்போது, வெயில் ஏறின வந்த விதையை குறித்து சொல்லும் போது, அது கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை, அது வெயில் ஏறின போது, உஷ்ணம் வரும்போது அது காய்ந்து போகிறதாய் காணப்படுகிறது. வேரூன்ற முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பாறையில் விதைக்கப்பட்ட விதை, ஒரு சின்ன அளவு தான் வேறு ஊன்ற முடியும். அதனால் உஷ்ணம் எழும்பும் போது, வெயில் ஏறும்போது, அதோடைய ஈரம் அந்த வற்றி போகும்போது அது காய்ந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால தான் நாம் தேவனுக்குள் வேரூன்றினவர்களாய், நிலைவரப்பட்டவர்களாய், நாம் நாட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இந்த மாதிரியான உஷ்ண காலமும் மலை தாழ்ச்சியான வறட்சி காலம்தான் அதை நம்மளை விளங்க பண்ணும். நம்ம தேவனுக்குள் எப்படி நம்ம நிலைவரப்பட்டிருக்கிறோம் என்று. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது 13:2 ஆதியாகமம் 13:2 ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் அவரும் அப்படிதான் யோபுவை போல ஒரு செல்வ சீமானாய் வாழ்ந்தார். நல்ல ஒரு வசதியான எல்லாம் அவருக்கு இருந்தது. வேலைக்காரர்லேருந்து அவருக்கு நிலங்கள், வளங்கள், சொந்தம் எல்லாம் இருந்தது. நல்ல வசதியாய் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படும். சீமானாய் இருந்தார். கிட்டத்தட்ட இந்த தேசத்தின் ராஜாவை பார்த்து அவரை பார்த்து பயப்படுகிற அளவுக்கு அவர் செழிப்பாக இருந்தார். அந்த செழிப்பு அவர் தேவனுக்குள் நிலைவரப்பட்டிருக்கிறார் என்பது அது அர்த்தம் அல்ல. அவர் பிரச்சனை வரும்போதும் போராட்டம் வரும்போதும் அவர் நின்றார், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும் போது அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அவர் தேவனுக்குள் நிலைத்து அவர் நின்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 22வது அதிகாரம், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டால் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்தன் என்றும் உன் ஏது சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு நீ பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் செழிப்பாய் இருந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லலை. அவர் எப்பொழுது ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மகனையே அவர் பலியாய் ஒப்பு கொடுப்பதற்கு அவர் முற்பட்டாரோ, அவர் இணங்கினாரோ, எதை குறித்தும் யோசிக்காமல் தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு அவர் ஒப்புக்கொண்டாரோ, அதற்கான கிரியைகளை செய்தாரோ, அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. இப்பொழுது ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும் அவர் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் என்று தெரியும். ஆனாலும் அந்த கிரியை மூலமாய், அந்த வார்த்தைக்கு, ஆண்டோடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்த கிரியை மூலமாய் அவர் வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கலாம். தேவனுக்கு பயந்தவர் என்று. அப்போ உஷ்ண காலமும் வறட்சியான காலமும் வரும்போது அவர் செழித்திருந்தார். அதில் எந்த விதத்திலும் சோர்ந்து போகலை. ஆண்டவரை இப்படி கேட்கிறாரே, ஒருவேளை அது கடவுளாக இருக்குமோ இருக்காதோ என்று சந்தேகம் வரல. ஆண்டவர் தான் சொல்லியிருப்பாரோ என்ற சந்தேகம் வரல. நமக்கு பிடிக்காத காரியங்களை ஏதாவது நமக்கு வார்த்தைகள் வந்துட்டா உடனே இது கர்த்தர் சொல்லியிருப்பாரா, சொல்லியிருக்க மாட்டாரோ அப்படின்னு சந்தேகம் நமக்கு வருகிறது உண்டு. ஒரு ஊழியக்காரன் ஒரு எச்சரிப்பான வார்த்தையை சொல்லிட்டா இதை கர்த்தர் தான் பேசியிருப்பாரா, இல்லையே இது மாம்ச தலைவர் எனக்கு விரோதமாய் பேசிட்டார், சொல்லிவிட்டார் என்று உடனே நமக்கு மாம்சம் தான் எழும்புகிறது ஒழிய நமக்கு அதை கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா வசனத்தின் அடிப்படையில் தான் பேசப்படுகிறது. வசனம் இப்படி இருக்கிறது, அதனால எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் அது சொல்றது சரிதான், வருகிற வார்த்தை ஆண்டவர் எனக்கு விரோதமாய் சொன்னது, என்னை கடிந்து கொண்டது சரிதான் என்று சொல்லி நமக்கு எண்ணுகிற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நம்ம தேவனுக்குள் வேரூன்றி நிற்கிறோம் என்ற அர்த்தம்.
நமக்கு எப்பொழுதும் செழிப்பான ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரும்போது மாத்திரம் அதை ஏற்றுக்கொண்டு, நமக்கு விரோதமாயும் கடினமான வார்த்தைகள் வரும்போது இது என்ன இப்படி கடினமான உபதேசம், இதிலெல்லாம் யார் நிலை நிற்க முடியும், எனக்கு விரோதமாய் எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவோமானால் நாம் இன்னும் நாட்டப்பட்டவர்களாக நம்ம இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் தேவனுக்குள் நம்ம நாட்டப்பட்டவர்களாக இல்லை. நாம் கர்த்தருக்குள் இன்னும் வேரூன்றாமல் இருக்கிறோம். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது உடனே தடுமாறுகிறோம். இந்த தடுமாற்றம் நமக்கு வருகிறது என்றால் நாம் இன்னும் தேவனுக்குள் நாம் நிலைவரப்படவில்லை. அதனால தான் உஷ்ணமான காரியங்களும் வறட்சியான நேரங்கள், மலைத்தாட்சியான நேரங்களில் தடுமாறுகிறோம், வாடி வதங்கி போகிறோம். அப்படிதான் சில செடிகள் இந்த கோடை நேரத்தில் பார்க்கும்போது பாருங்கள், மழையே பெய்யலைன்னா அப்படியே வாடி வதங்கி போய் நிற்கும். அதுபோல் நமக்கு உஷ்ணமான காலங்களில் நம்ம வாடி வதங்கி போவதுக்கு காரணம் நாம் இன்னும் நம்ம வேறு ஊன்றவில்லை. வாய்க்கால் ஓரமாக இன்னும் நம்ம வேர்களை நம்ம விடவில்லை. தேவன் சபைக்கு அவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அவர் சபைக்கு தலையாக இருக்கிறார். சபை அவருடைய சரீரமாக இருக்கிறது. நாம் இன்னும் அங்கே வாய்க்கால் ஓரமாய் வேரூன்றாமல் இருக்கிறபடினால்தான் நமக்கு சரியான தண்ணீரும் ஆகாரமும் கிடைக்காமல் நாம் உஷ்ண காலத்திலும் வறட்சியான காலத்திலும் வதங்கி வாடி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்னும் நாம் வேரூன்றப்படாமல் இருக்கிறோம். அதனால தான் நாம் செழிக்க முடியாமல் இருக்கிறோம். ஆபிரகாம் அவர் செழித்து இருந்தான்ற பார்க்குறோம். ரெண்டாவது காரியம், கனி கொடுப்பார்கள். கனி கொடுப்பார்கள். தேவனுக்குள் நாட்டப்பட்டவர்கள், பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள் முதலாவது செழித்திருப்பார்கள், ரெண்டாவது கனி கொடுப்பார்கள். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள், கனி கொடுக்க முடியாது. ஆனால் என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுக்க முடியும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள். தேவன் நம்மை ஒரு திராட்சை கொடியாய், அவர் திராட்சை செடியாக இருக்கிறார், நம்மை திராட்சை கொடியாய் அவரோடு கூட இணைத்து வைத்திருக்கிறார். இப்போ நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இப்போ நாமளே தேடி சென்று நம்முடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகளை அந்த செடிகள் தேவையான அந்த சத்தையும் நீரையும் அது வேர் ஊன்றி எங்கெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் வேரை விட்டு அது தனக்கான சத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த வேலையில் நமக்கு ஆண்டவர் சுலபமாக்கி வைத்திருக்கிறார். நான் திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் திராட்சை கொடிகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் என்னோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். தேவன் நம்மை ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்காகவே அவர் அழைத்திருக்கிறார். நம்மளை செழிப்பாக இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் செழித்து வளர்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவர் ஒரு வழி நடந்து போகும்போது அத்திமரம் பசியாக இருந்தபடினால் அத்திமரத்தை பார்த்து அத்திமரத்தில் கனிகள் இருக்குமா என்று ஆண்டவர் தேடுகிறார். அந்த அத்திமரம் செழிப்பாக இருந்தது, நல்ல பசுமையாக இருந்தது. ஆனால் அது கனி கொடுக்கிற காலமாக இராதபடினால் கனி இல்லை அந்த இடத்துல. அவருடைய பசியை, தேவனுக்கு பசியை ஆற்றுவதற்கு ஒரு அத்திமரம் செழிப்பாக இருந்தாலும் அது கனி கொடுக்க முடியாமல் இருந்தது. தேவன் ஆனால் கனி கொடுக்கிற வாழ்வை தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்பொழுது நம்ம கனி கொடுக்கிறவளாய் காணப்படணும். ஆதியாகமம் 49:22 நம்ம வாசிக்கலாம். யோசேப்புக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு ஒரு கனிதரும் அவர் செடியாக இருக்கிறார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு கனிதரும் செடியாக எப்படி அவர் விளங்க பண்ணினார்? அவருக்கு பாவம் சூழ்நிலை வரும்போது முதலாவது அதை விட்டு விலகி ஓடினார். பாவம் செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் அவர் சிக்கி கொண்டார். அதில் விட்டு விலகி, நான் கர்த்தருக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பாவத்தினை செய்வது எப்படி என்று சொல்லி அவர் விலகி ஓடினார். அந்த இடத்துல அவருடைய கனி விளங்கி போய் தேவனுக்காய் அவர் கனி கொடுக்கிறவராய் காணப்பட்டார். ரெண்டாவது எந்த இடத்துல செய்தார்? அவருடைய சகோதரர்கள் அவர் பழி வாங்க எல்லா விதமான அவருக்கு வசதிகளும் வாய்ப்பும் இருந்தும் தன்னுடைய சகோதரர்கள் செய்த அந்த துரோகத்தை அவர் மன்னித்து மறந்து
அவர் சொல்லுகிறார், ஜீவ ரட்சணியம் பண்ணும்படி கர்த்தர் என்னை இந்த தேசத்துக்கு, எகிப்து தேசத்துக்கு என்னை கொண்டு வந்தார். அதனால் நீங்கள் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆறுதல் சொன்னார். தன்னுடைய சகோதரர்கள் அவருக்கு செய்த துரோகம் அவ்வளோ பெரிய துரோகம். குழியிலே போட்டு விட்டார்கள், அவர்கிட்ட எகிப்துக்கு போகிறவர்களோடு விற்று போட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் அந்நிய தேசத்தில் விற்று போட்டார்கள். அவ்வளோ தாயும் தாப்பனும் இழந்து சிறு வயதில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சிறை வாழ்க்கை அவ்வளோ பாடுபட்டு அவர் அந்த இடத்துல ஸ்தானத்தில் போய் நின்றார். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், தன்னுடைய சகோதரர் மேல் அவருக்கு மிகுந்த கோபம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த எந்த விதமான கோபம் இல்லாமல் அவருக்கு தேவனுக்கு கனி கொடுக்கிறவராய் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அந்த இடத்துல தன்னுடைய கனியை விளங்க பண்ணினார். எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. தன் சகோதரருடைய அந்த துரோகத்தை மறந்து சொல்லுகிறார், ஜீவ ரட்சணியம் பண்ணும்படி கர்த்தர் என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். நீங்கள் அதனால் கவலைப்படாங்க, பயப்படாங்க, நான் அவங்களை பழி வாங்க மாட்டேன் என்று சொல்லி எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். ஏன்னா நாம் கர்த்தருக்குள் நாட்டப்பட்டிருக்கிறோம், நாம் திராட்சை செடியோடு நாட்டப்பட்டிருக்கிறோம். நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரே திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் கொடிகளாக இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் நம்ம நாட்டப்பட்டிருக்கிறோம். நாம் நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 நாளாகமம் 29:28 நம்ம வாசிக்கும் போது, 1 நாளாகமம் 29:28 தாவீது நல்ல ஒரு முதிர் வயதில் ஒரு மரணம் அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. தாவீதோட வாழ்க்கை முழுவதும் நம்ம பார்க்கும்போது அவர் நல்ல ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து முடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். 3வது காரியம், கர்த்தருக்குள் அந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் நிலைத்திருப்பார்கள். சங்கீதம் 125:1, சங்கீதம் 125:1. கர்த்தருக்குள் நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய அவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தில் நம்ம உறுதியாக நாட்டப்பட்டிருக்கோமானால், கர்த்தருக்குள் நம்ம நாட்டப்பட்டவர்களாக இருப்போமானால் நாம் என்றென்றைக்கும் நம்ம அசைக்கப்படுவதில்லை. எந்த சத்துருக்கள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஒருவேளை நாமளாவே இந்த இடத்துல எனக்கு செழிப்பு இல்லை என்று சொல்லி நாமளாவே நம்மை நாமே பிடுங்கி கொண்டு வேற இடத்துல கொண்டு போய் நாட்டினோமானால், நம்மை நாமே நாட்டி கொண்டோமானால் அது தேவன் பொறுப்பல்ல. நம்மை ஆண்டவர் எந்த இடத்துல நாட்டியிருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம நிலையாய் தரித்திருந்து, அந்த இடத்துல மழை இருந்தாலும் மழை இல்லாவிட்டாலும், எந்த உஷ்ண காலமாக இருந்தாலும், நீர்ப்பாய்ச்சலான நேரமாக இருந்தாலும், மழை பொழிவுகிற காலமாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு இடத்துல நிலைத்திருக்கும் போது அந்த இடத்துல தேவன் நம்மை சந்திப்பதற்கு, நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு நம்மளை ஆண்டவர் அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால் தேவனுக்குள் நீங்கள் நாட்டப்பட்டவர்கள், நீங்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள். விசுவாசியே நீ பதறாதே,